ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆலி விதை பற்றி பார்க்க போகிறோம். ஆலி விதை பற்றி சொல்லணும்னா, மனிதன் விதைத்த விதைகளிலேயே ரொம்ப மகத்துவமான ஒன்றுன்னா அது ஆலி விதை. இதில் அவ்வளோ நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஒமேகா 3 எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி லிக்னான், ரிச்சஸ் சோர்ஸ் ஆஃப் லிக்னன்ஸ். லிக்னன்ஸ்ன்றது எஸ்ட்ரோஜெனிக் அண்ட் ஆன்டி கேன்சர் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ கண்டிப்பாக லேடிஸ் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ஸ், மெனோபாசல் சிண்ட்ரோம்ஸ் இருக்க லேடிஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இதை தவிர இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும், பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஹை ஃபைபர் கண்டென்ட், பிளட் ப்ரெஷர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கு, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம என்ன தான் வெரைட்டியாக சமைச்சாலும் சாப்பிட்டாலும் சரி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம டயட்டில் என்றைக்குமே மறந்துடக்கூடாது. இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் இந்த பிராண்டில் ஆர்கானிக் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வாங்கியிருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் நமக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது, ஆன்லைன் ஸ்டோர்ஸ் மூலமாகவும் கிடைக்குது. ஸோ பார்த்து கொஞ்சம் நல்ல ஃபார்மேஷன் இருக்கிற மாதிரி, உடையாமல் பூச்சி இல்லாமல் வாங்கிக்கோங்க. இதை நம்ம வறுத்துட்டு அரைக்க தேவை இல்லைங்க. ரொம்ப நாளைக்கு வறுக்காமல் அரைச்சாலே அதோடைய வாசம், அதோடைய தன்மை, அதோடைய ரிச்னஸ் மாறாமல் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இதை அரைச்சி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆயில் கூட எடுக்கிறாங்க. அதுவும் வலி, இன்ஃப்ளமேஷன் அண்ட் பெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் குறக்குறன்னு தான் அரைக்கணும். இன்னொன்று, ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க. ஏன்னா சூடாக இதோடைய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இதில் இருக்கிற நியூட்ரிஷன் லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம மிக்சர் கிரைண்டரில் வர ரெகுலர் 1-2 லெவல்ஸ் அதில் வச்சு கிரைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக விப் ஆர் விஸ்க் சொல்லிட்டு ரிவர்ஸில் ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் நம்ம விஸ்க் பண்ண போகிறோம். ஸோ அதை விப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, விப் பண்ணும்போது 1 2 3 4 செகண்ட்ஸ் லீவ் இட். அதே மாதிரி 1 2 3 4 லீவ். இன்னும் கொஞ்சம் கொரகொரப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த சூடு தனியாக விட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டா போதுங்க. ரொம்ப இது சாஃப்டாக ஆகாது. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எண்ணெய் தன்மை வெளியில் இது கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை ஒரு நல்ல ஃப்ளாட்டான தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஏர் டைட்டாக. இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 டீஸ்பூன் பெரியவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிடணுங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெட்லேயோ சப்பாத்தி மாவுலையோ பிசைஞ்சு கொடுக்குறதே போதுமான அளவு. ஸோ இதை நம்ம வார்ம் மில்கில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கோல்டு மில்கில் யூஸ் பண்ணலாம். நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நம்ம சாதாரணமாக ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன், நைட்டு நீங்கள் பால் குடிக்கும்போது வார்மான மில்கில் போட்டு இதை கலந்து குடிச்சிட வேண்டியது தான். அந்த பாலோட திக்னஸ் மட்டும் அதிகமாகாது, அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல தூக்கம் ப்ளஸ் அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் நமக்கு டெய்லி கிடச்சிட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு சேர்க்கும் போது நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போட்டு. அதே மாதிரி நம்ம தோசை சுட்டு முடிச்சு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை தவிர நம்ம பிரெட் சாண்ட்விச், பிரெட்டில் என்ன ட்ரெஸ்ஸிங் மேலே போட்டாலும் அதில் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஹெல்த் கான்ஷியஸாக டயட்டில் பாரிஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கவங்க, உங்கள் பாரிஜில் ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அந்த பாரிஜில் சேர்த்து நீங்கள் உங்கள் டயட்டில் சேர்த்துக்கலாம். காலையில் சீரியல்ஸ், கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்றவங்க அதுலேயும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது தவிர நீங்கள் என்ன ஸ்மூதியோ மில்க் ஷேக்கோ எது பண்ணாலும் அதுலேயும் சேர்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்மூதியோட மில்க் ஷேக்கோட அந்த திக்னஸை மட்டும் இது என்ஹான்ஸ் பண்ணாதுங்க, அதோட ஃப்ளேவரையும் ரொம்பவே தூக்கி கொடுக்கும். நம்மளோட ஹெல்த்தையும் வெல்பீயிங்கையும் டிட்டர்மைன் பண்ணுறது நம்ம இன்டெஸ்டைனோட கிளென்லினஸ் தான். ஸோ இது கண்டிப்பாக ரொம்பவே அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த விதத்தில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, ஒரு நாளைக்கு 1 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துக்க தேவையில்லைங்க. அதுவே தாராளம் போதும். நீங்கள் ஒரு 10 டேஸ் ரெகுலராக இந்த பவுடரை ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா
அதுலேயே உங்களுடைய பாடியில் இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கே விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கம். அப்புறம் நீங்கள் லைஃப் லாங் இதை ஃபாலோ பண்ணுவீங்க. தேங்க்யூ.